Hi guys, welcome. Hi everyone. Hi. So very good evening to all of you. காய்ஸ், ஸோ ரொம்ப முக்கியமான நாள் இன்னைக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ நாள் ஒரு மைண்ட் செட், ஒரு இன்ஸ்பிரேஷன், லைஃப்பில் என்ன பண்ணுங்கிற பற்றி நம்ம பேசிட்டு திடீர்னு இப்போ நம்ம ஒரு கோரில் நம்ம குதிக்க போகிறோம். ஒரு கோருங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ நீங்களாம் இவ்வளோ நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ ஹோப் இந்த லாஸ்ட் 15 days நம்ம 30 days சக்ஸஸ் சேலஞ்சில் நிறைய விஷயங்கள் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். பட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டெப்த்தான சில டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ மேபி நீங்கள் லைஃப்பில் இப்போ இருக்கிற உங்களோட இதில் நீங்கள் ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, மேபி நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாட்டி பரவாயில்ல, பட் இன்னைக்கு நான் சொல்ல போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே லைஃப்பில் ஏதோ ஒரு கட்டத்தில் சேல்ஸுங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கற்றுக்குவாங்க. கரெக்டாக இல்லையா? பிகாஸ் இன்னைக்கு இருக்க வேர்ல்டில் சேல்ஸுங்கிறது தான் அல்டிமேட் திங். பிகாஸ் சேல்ஸ் இல்லாமல் எதுவுமே கிடையாது. பிகாஸ் நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ரொடியூசராக இருந்தால், எவ்வளோ பெரிய டேரக்டராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் சரி, உங்களோட படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு விஷயங்கள் தேவை. கரெக்டாக இல்லையா? ஸோ நீங்கள் என்ன மாதிரி ஒரு ப்ராடக்ட் உருவாக்குறதாலும் சரி, அந்த ப்ராடக்டை மக்கள்கிட்ட போய் அந்த விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய் சேர்க்கணுன்னா அதுக்கு உங்களுக்கு சேல்ஸுங்கிற ஒரு விஷயம் தெரியணும். ஸோ காய்ஸ், இன்னைக்கு நீங்கள் வந்து மேபி எந்த இடத்துல இருக்கீங்கன்னு தெரியல. மேபி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, இல்லாட்டி சரி, இப்போ நீங்கள் உங்களோட இடத்துல இருந்து எப்படி சேல்ஸ் பண்ணுறங்கிற விஷயத்த கற்றுக்க போகிறீங்க. அண்ட் எப்படி சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஒருவேளை நான் வந்து ஒரு பிகினராக இருக்கேன், நான் இப்போ தான் என்னோட ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அந்த ஒரு பிஸ்னஸில் எப்படி என்னோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ காய்ஸ், அதுக்கு முன்னாடி உங்களோட ரெஸ்பான்ஸ் கமெண்ட் செக்ஷனில். ஸோ நேற்று டாபிக் எப்படி இருந்துச்சு, நேற்று நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்களா, நிறைய விஷயம் தெரிஞ்சிட்டீங்களா? ஸோ கைஸ், அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் கேட்க வேண்டிய ஒரு விஷயம்னா, டே 1லேருந்து டே 14 வரைக்கும் நம்ம டாபிக்ஸ் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு டே 15th டாபிக் நம்ம பேச போகிறோம். ஸோ டே 1லேருந்து டே 15 வரைக்கும் உங்களோட ஃபேவரட் டே எண்டு. இந்த டே 1லேருந்து டே 15 மேன்ஃபோர்ட்டோட டே 1லேருந்து டே 15 அட்டன் பண்ணதில் உங்களோட ஃபேவரட் டே என்ன டே டக்குன்னு யோசிச்சு கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ கைஸ், உங்களோட ரெஸ்பான்ஸ் கமெண்ட் செக்ஷனில். ஸோ ஒன்ஸ் உங்களோட ரெஸ்பான்ஸ் சூப்பராக வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட இன்னைக்கு இருக்க செஷனுக்கு போவோம். பிகாஸ் இன்னைக்கு இருக்க செஷன் மேபி நீங்கள் இருக்கிற பிஸ்னஸில் உங்கள் லைஃப்பை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகுது. டே 10. ஓகே, ஸோ அது என்ன டேன்னு மட்டும் சொல்லாமல் அது என்ன டாபிக்ங்கிறது சொன்னீங்கன்னா சோதரி எனக்கு தெரியும். எவ்ரி டே. தேங்க்யூ. Favorite day yesterday and day before yesterday. Thank you. Day 13. Day 14. 1 to 9 mindset tips. Super. ஸோ அதெல்லாம் உண்மையிலே உங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அதான் ரொம்ப முக்கியம். எவ்ரி டே. தேங்க்யூ. டே 12. 4 attitude. சூப்பர். ஸோ ஹோப் உங்கள் ஆட்டிடியூட் ரொம்பவே மாறி இருக்குன்னு நான் நம்புகிறேன். 10 tips. Actually, top 5% who succeed. Super. 9 tips. All day 14 9 steps. ஓகே, ஸோ மோஸ்ட்டாக நிறைய பேர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9 ஸ்டெப்ஸ் மைண்ட் எப்படி பவர்ஃபுல்லாக மாற்றுங்கிற அந்த 9 ஸ்டெப்ஸு. எனக்கு என்னன்னு தெரியல, அந்த டே வந்து பார்த்தீங்கன்னா செமையாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு கன்வே பண்ண மாதிரி இல்லை. அதுக்கு முன்னாடி இருந்த டேலாம் நல்லா இருந்துச்சு. பட் அதிகமாக பீப்புளுக்கு ரொம்ப பிடிச்ச டே வந்து அதுதான் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம நினைக்கிறதோட எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கும். கரெக்டாக இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஹோப் அவங்க எல்லாருக்குமே பிடிச்சதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் சூப்பர் சால்விங் ப்ராப்ளம்ஸ். ஓகே காய்ஸ், ஸோ இப்போது நம்ம டாபிக்கு போவோம். ஸோ 3 டிப்ஸ். ஸோ கைஸ், அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் திருப்பி இன்னொரு கொஸ்டின் கேட்கணும். உங்களை எத்தனை பேர் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகிருக்கீங்க, ஆல்ரெடி உங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் இங்கே இருக்கவங்க ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? எஸ் ஆர் நோ? எனக்கு எவ்வளோ பேர் இந்த செஷன் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கவங்க ஒரு ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க? பிகாஸ் ஒரு பிஸ்னஸோ மேபி ஒரு ஜாப், உங்கள் ஜாப்லேயும் மேபி சேல்ஸ் இருக்கலாம். கரெக்டாக இல்லையா? ஏதோ ஒரு விஷயம்
ரைட். பட் ஆல்ரெடி ஏதோ ஒரு ஒர்க்கில் இருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு எஸ்ங்கிற ஒரு ஆன்சர் நீங்கள் சொல்லலாம் எனக்கு. பிகாஸ் எனக்கு எத்தனை பேர் நான் சொல்ல போகிற இந்த விஷயத்த கேட்டுட்டு இருக்காங்க, அதுக்கான கரெக்டான பீப்புள் கேட்டுட்டு இருக்காங்களான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் எனக்கு. பிகாஸ் இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா நான் சேல்ஸுங்கிற ஒரு விஷயத்த பூஸ்ட் பண்ண ஒரு விஷயத்த நான் சொல்ல போகிறேன். எப்படி உங்களோட பிஸ்னஸில் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ guys, super. That means most of you are already in a business or already are doing something, right? So super. So guys, so the three secrets or 3 tips சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆக்சுவலி சேல்ஸ்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் சேல்ஸுங்கிற ஒரு விஷயம் எனக்கு சொல்லும் போது அதை வந்து ஒரு நார்மலான ஒரு காமனான வேர்டாக நம்ம பார்க்குறோம். பிகாஸ் எல்லா இடத்துலையுமே சேல்ஸ் அப்படிங்கிறது சொல்லும் போது ஃபர்ஸ்ட் டைம் நானும் ஒரு சின்ன பையனாக ஒரு யங்ஸ்டராக என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சேலுங்கிறது சொல்லும் போது சேல்ஸா ஓகே பிகாஸ் நம்ம நிறைய டைம் வெளியே பார்த்துருக்கோம், நம்ம வீட்டு பக்கத்தில் பார்த்துருக்கோம், கடையில் பார்த்துருக்கோம், மேபி நிறைய கம்பெனிஸில் பார்த்துருக்கோம், படத்தில் பார்த்துருக்கோம். ஸோ சேல்ஸுங்கிறது ஒரு காமனான வேர்டு. அப்போ காமனான வேர்டை நம்ம சாதாரணமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கைஸ், இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்க த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சேல்ஸுங்கிறத காமனாக வேர்டை பார்க்கல, இது இந்த உலகத்தில் இருக்க மிகப்பெரிய வேர்டாக பார்க்குறாங்க. பிகாஸ் வித்தவுட் சேல்ஸ் நத்திங் ஹேப்பன்ஸ். இன்னைக்கு வந்து டாட்டா உப்புலேருந்து கார் வரைக்கும் விற்கிறாரு, ரைட். இன்னைக்கு அம்பானி அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லேருந்து பெட்ரோல் வரைக்கும் ஆன்லைன்லேருந்து எல்லாத்தையும் வித்துட்டு இருக்காரு. இன்னைக்கு அமேசான் A to Z அவர் சேல் பண்ணாத ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் இருக்கா இன்னைக்கு காலத்தில்? இன்னைக்கு பிக் பில்லியன் டே, இன்னைக்கு அமேசான் ஃபெஸ்டிவல், கரெக்டா இல்லையா? எல்லாமே எவ்வளோ சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ கைஸ், அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, இஃப் யூ வாண்ட் டு பிகம் ரிச், if you want to become successful, if you want to earn more money, that means you have to sell more and more. The person who sells the most earns the most. இந்த உலகத்துல யார் அதிகமா விற்கிறாங்களோ, அதிகமா சேல் பண்றாங்களோ, அவங்க தான் அதிகமா சம்பாதிக்க முடியும். இன்னைக்கு உங்களுக்கு வந்து லேக்ஸ்ல earn பண்ணணும், லட்சத்துல earn பண்ணா, that means நீங்க நிறைய சேல் பண்ணணும். ஸோ அப்போ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே சேல்ஸ் தான். அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். உங்களோட சேல்ஸ் பற்றியான அபிப்பிராயத்தை ஃபர்ஸ்ட் நீங்கள் மாற்றணும். பிகாஸ் சேல்ஸ் பற்றியான அபிப்பிராயத்தை மாற்றாமல் உங்களால் சேல்ஸ் எடுக்க முடியாது. பிகாஸ் ஆல்ரெடி நீங்கள் டே டு டே லைஃப்பில் உங்கள் அப்பா அம்மா ஒவ்வொரு கடையில் போய் ஏதோ ஒன்று வாங்கிட்டு தான் இருக்காங்க. இந்த உலகத்தில் ஏதோ ஒரு ஃபேமிலி வாங்காத ஏதோ ஒரு விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆல்ரெடி நாம ஒரு சேலாக தான் எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்கோம். அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் ஏன் சேல் எடுக்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க? இந்த உலகத்தில் இருக்கிற த பெஸ்ட் ப்ரொஃபஷன் வந்து சேல்ஸ் ப்ரொஃபஷன் தான். அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதை நீங்கள் வந்து கூகுளில் போய் அடித்தாலும் சரி, எந்த இடத்துல எந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனோட கேட்டாலும் சரி, அவங்க சொல்கிற ஒரே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, அட் த எண்ட் ஆஃப் த டே சேல்ஸ் மேட்டர்ஸ். நீங்கள் என்ன ஒரு வேலை, மேபி நீங்கள் என்ன ஒரு கம்பெனியில் வேலை பண்ணாலும் சரி, மேபி நீங்கள் மிகப்பெரிய ஆப்பிள் கம்பெனியில் ஒர்க் பண்ணதான் சரி, கூகுளில் ஒர்க் பண்ணாலும் சரி, கூகுள் ப்ராடக்ட்டோ ஆப்பிள் ப்ராடக்ட்டோ கடைசியில் சேல் பண்ணாதான் பணம் வரும். அப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், சேல்ஸ் இஸ் அல்டிமேட். விராட் கோலி அதிகமாக சம்பாதிக்கிறது அட்வர்டைஸ்மெண்ட், ப்ரொமோஷன், சேல்ஸ். அவர் வந்து கிரிக்கெட் மூலிமா அதிகமாக சம்பாதிக்கிறதோட அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா அதிகமாக சம்பாதிக்கிறார். தோனி கிரிக்கெட் மூலிமா அதிகமாக சம்பாதிச்சதோட அட்வர்டைஸ்மெண்ட், சேல்ஸ் மூலிமா அட்வர்டைஸ்மெண்ட் அதிகமாக சம்பாதிச்சார். கிறிஸ்டியானோ ரொனால்டோ, மெஸ்ஸி, ஏன் இந்த உலகத்தில் இருக்க பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாமே கிரிக்கெட் மூலிமா, இல்லை ஆக்டிங் மூலிமா, ஸ்போர்ட்ஸ் மூலிமா, சினிமா மூலிமா அதிகமாக சம்பாதிச்சதோட சேல்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா தான் அதிகமாக சம்பாதிச்சிருக்காங்க. அப்போ அவ்வளோ பேர் பண்ணுற ஒரு விஷயத்தை ஏன் நாமளும் இன்னும் பண்ணாமல் இருக்கோம்? இந்த ஒரு முக்கியமான கேள்வியை நீங்கள் உங்ககிட்ட கேட்கணும் கைஸ். ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு இது புரிய வைக்கணும்னு நினச்சேன், சேல்ஸ் எவ்வளோ முக்கியம். சேல்ஸை நீங்கள் வந்து சாதாரணமாக பார்த்தீங்கன்னா, குறைவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. பிகாஸ் தட் இஸ் அல்டிமேட். அதுதான் நம்பர் 1. இதை நீங்கள் ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணும். ஹவு பிக், எவ்வளோ பெரிய நீ வந்து எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீ எவ்வளோ பெரிய இன்வென்டராக இருந்தாலும் சரி பெரிய விஷயம் இல்லை, நீ எவ்வளோ பெரிய ப்ராடக்ட் டெவலப்பர், நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, உன்னோட ப்ராடக்ட்டோ இல்லை உன்னோட பிளானோ இல்லை மேபி உன்னோட ஆப்பர்ச்சுனிட்டியோ மேபி உன்னோட ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு உங்கள்கிட்ட அட்வர்டைஸ்மெண்ட்டோ சேல்ஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் உன்னால் பண்ண முடியும், இல்லை பண்ணவே முடியாது. பிகாஸ் நம்ம ஒரு வீட்டில் உட்காந்துட்டு நம்ம ஒரு சாதாரண இடத்துல இருந்து வெளியே ஒரு சாதாரண விஷயத்த ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ கைஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம், ரைட். ஸோ இப்போ நம்ம டாபிக் உள்ள போவோம். ஸோ 3 டிப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டிப், ஸோ கைஸ் ஆர் யூ ரெடி? ஸோ ஃபர்ஸ்ட் டிப் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு இது பண்ணணும்னா 100%ல நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, நம்ம நல்லா கம்யூனிகேட் பண்ணணும். சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நினைப்போம், நல்லா கம்யூனிகேஷன் பண்ணணும்.
நல்லா திறமை இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுதான் கிடையாது. நிறைய பேர் இந்த உலகத்தில் நிறைய பேர் உங்களோட லைஃப்பில் பண்ணிட்டு இருக்க பெரிய தப்புன்னா நீங்கள் நினைக்கிறீங்கன்னா திறமை இருந்தால் தான் சேல்ஸ் பண்ண முடியும், திறமை இருந்தால் தான் ஒரு ப்ராடக்ட் விற்க முடியும், திறமை இருந்தால் தான் ஒரு பிளான் ஆப்பர்ச்சுனிட்டி விற்க முடியும்னு நினைக்கிறீங்க. தட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி ரைட். அது கம்ப்ளீட்டாக கரெக்ட் கிடையாது. only 10% is communication skills. Guys, do you believe that only 10% is communication skills? நீங்க நினைப்பீங்க ஒருத்தங்கிட்ட நம்ம நல்லா பேசினாதான் சேல் ஆகும்னு. கிடையாது, அது கிடையவே கிடையாது. 90% வேற ஒரு விஷயம். only 10% is communication skills. next 90% is belief. Guys, to make sale, first tip நான் சொல்லி தந்துட்டு இருக்கேன். 90% is belief, only 10% is skills. நீங்க வந்து நிறைய ஸ்கில்ஸ் வச்சுட்டு பிலீஃப் இல்லாம ஒருத்தவங்க கிட்ட போய் ஒரு ப்ராடக்ட்டை வித்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை போய் ஒருத்தங்கிட்ட சொன்னீங்கன்னா, அது வந்து உங்களால கண்டிப்பா என்ன பண்ண முடியாதுன்னா சேலை க்ளோஸ் பண்ண முடியாது. அப்போ நீங்க உங்ககிட்ட இருக்க வேண்டியது 90% you have to have belief. so belief எப்போ வரும்? So first of all நீங்க அந்த கம்பெனி பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கணும். because when you have belief you get energy. ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது தான் சேல்ஸ் ஆகும். so what is sales? sales is transfer of enthusiasm, energy. ஒரு enthusiasm எனர்ஜி இருக்கும். என்கிட்ட நோட்டீஸ் பண்றீங்களா? ஈச் அண்ட் எவ்ரி டே என்கிட்ட எனர்ஜி இருக்கா, என்கிட்ட enthusiasm இருக்கா? why? because I have belief. என்னோட கண்டென்ட்ல பிலீஃப் இருக்கு. பிகாஸ் மை கண்டென்ட், மை இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி இட்ஸ் ஒர்க்ட் அவுட். ஆல்ரெடி ஒர்க் அவுட் ஆன இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தட் மீன்ஸ் ஐ ஹவ் பிலீஃப் இன் மை கண்டென்ட். ஒரு பிலீஃப் இல்லாம நம்மளால எனர்ஜெட்டிக்கா எந்தூசியாசமா பேச முடியாது. நம்மளுக்கு அந்த பிலீஃப் வேணும். ஆர் யூ ஹேவிங் பிலீஃப் ஆன் யுவர் பிளான்? நீங்க இருக்கிற பிசினஸ்ல உங்க பிளான் மேல உங்களுக்கு பிலீஃப் இருக்கா? உங்களுக்கு பிலீஃப் இருக்கா? கன்ஃபார்ம் உங்களால அந்த ப்ராடக்ட் மேல உங்களுக்கு பிலீஃப் இருக்கா? ஸோ நிறைய பேர் பண்ணுற தப்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி பிலீஃப் வரும்? மேபி யூ கேன் ஆஸ்க் மீ, எப்படி பிலீஃப் வரும்? பிலீஃப் எப்போ வரும்னா நிறைய தெரிஞ்சுக்கிற மூலியமாக தான் பிலீஃப் வரும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பையனோ ஒரு பொண்ணையோ மீட் பண்ணுறீங்க. அந்த பொண்ணோ பையன்கிட்ட எதுவுமே பேசாமல் அந்த பொண்ணு பையனை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்க முடியுமா? அந்த பொண்ணோ பையன்கிட்ட ஒரு பர்சன் கிட்ட நீங்க பேசுறதுக்கு முன்னாடி அவங்க மேல பிலீஃப் வருமா? பிலீஃப் வராது. அவங்கள பத்தி எல்லாமே தெரிஞ்சாதான் பிலீஃப் வரும். இன்னைக்கு உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும். மேபி இப்போ உங்க பாய் ஃப்ரெண்ட் பத்தியா கேர்ள் ஃப்ரெண்ட் பத்தியா உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால தான் உங்களுக்கு பிலீஃப் இருக்கு. கைஸ், பிலீஃப் இருந்தாதான் நம்மளால ஒரு இடத்துல சக்சஸ் பண்ண முடியும். இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது சேல்ஸை பொறுத்த வரைக்கும் 10% தான் ஸ்கில்ஸ். ஐ ஹவ் சீன் மெனி பீப்புள் திறமையே இருக்காது, ஸ்கில்ஸே இருக்காது. பட் அவங்களுக்கு நிறைய சேல்ஸ் ஆகும். அவங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் ஈஸியாக விற்பாங்க. ப்ராடக்ட்ஸ் அவங்க எதை வேணால் விற்பாங்க. பிகாஸ் தே ஹாவ் பிலீஃப். ஸோ இப்போ எப்படி பிலீஃப் கொண்டு வரதுன்னா, நீங்கள் இருக்கிற கம்பெனியில் உங்கள் ப்ராடக்ட்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் கம்பெனி பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட இருக்கணும். உங்கள் பிளான் பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்கணும். என்ன பேசுங்கிறது கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்கணும். வித்தவுட் ஹேவிங் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் யூ கான்ட் டூ எனிதிங். ரொம்ப எதுவுமே பண்ண முடியாது. ஸோ யூ ஹேவ் பிலீஃப். ஸோ பிலீஃப் இருக்கும்போது எனர்ஜி ஆகும். ஸோ வாட் இஸ் சேல்ஸ்? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். ஐ எம் ஏபிள் டு ட்ரான்ஸ்ஃபர் மை எனர்ஜி ஃப்ரம் மை செல்ஃப் டு யூ. என்கிட்ட இருந்து என்னால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. ஒய்? பிகாஸ் ஐ ஹேவ் பிலீஃப். ஸோ கைஸ், நீங்கள் பண்ணிட்டு இருக்க பிஸ்னஸில் உங்களுக்கு பிலீஃப் இருக்கா? நிறைய பிலீஃப்ஸ் இருக்கு. கம்பெனி மேலே உங்களுக்கு பிலீஃப் இருக்கணும். ப்ராடக்ட்ஸ் மேலே உங்களுக்கு பிலீஃப் இருக்கணும். பிளான் மேலே பிலீஃப் இருக்கணும். தட் யூ ஆர் கோயிங் டு பிகம் சக்ஸஸ்ஃபுல் த்ரூ தட் பிளான் அப்படிங்கிற ஒரு பிலீஃப் இருக்கணும். இந்த பிலீஃப் எல்லாம் இருந்தால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துல உங்களுக்கு சேல்ஸ் வரும். அந்த இடத்துல உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும். ஏன் நிறைய பேருக்கு நடக்க மாட்டேங்குதுன்னா, பிகாஸ் யூ டோன்ட் ஹாவ் பிலீஃப். ஆஸ்க் யுவர் செல்ஃப் அ கொஸ்டின். உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேளுங்க. உங்ககிட்ட அந்த பிலீஃப் இருக்கா? கம்ப்ளீட் எல்லாமே. ஒரு எக்ஸாமுக்கு அரைக்குறையா படிச்சுட்டு போனால் சென்டம் எடுக்க முடியுமா? கண்டிப்பாக சென்டம் எடுக்க முடியாது. அதே எக்ஸாமுக்கு அக்கு வேற ஆணி வேற எல்லாத்தையும் படிச்சுட்டு போனா 100% சான்சஸ் இல்லை, 1000%, infinity% சான்சஸ் தட் யூ ஆர் கோயிங் டு கெட் சென்டம். ஸோ அப்போ ஒரு விஷயம் எதுவுமே படிச்சுட்டு போகாம பாஸ் ஆக ட்ரை பண்ணும்போது பிலீஃப் இருக்குமா? இன்னைக்கு நம்ம எக்ஸாம் எழுத போறோம். எக்ஸாம் எழுத போகும்போது நம்மளுக்கு நம்பிக்கையே இல்லை. டே பயமா இருக்குடா, கேட்ட கேள்வி பதில் கேட்ட கேள்வி வரலைனா, தட் மீன்ஸ் யூ டோன்ட் ஹேவ் பிலீஃப். உங்களுக்கு பிலீஃப் இல்லை. அப்போ கண்டிப்பா பாஸ் ஆகலைங்களா? கண்டிப்பா நீங்க பாஸ் ஆகி யூ ஆர் கோயிங் டு ஃபெயில். பட் அதே எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் போய் நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. guys, when you meet your guest, உங்கள் கெஸ்ட்டை மீட் பண்ணும்போது, உங்கள் கஸ்டமர் மீட் பண்ணும்போது உங்களுக்கு பயம் இருக்கா? தட் மீன்ஸ் யூ டோன்ட் ஹேவ் பிலீஃப்.
பிகாஸ் நான் என்னோட கெஸ்ட்டை மீட் பண்ணும்போது, என்னோட கஸ்டமரை மீட் பண்ணும்போது, அந்த கெஸ்ட்டோ கஸ்டமரோ என்னோட கண்ணை பார்த்துடக்கூடாது நான் வந்து வேண்டிக்குவேன். பிகாஸ் என் கண்ணை பார்த்துட்டாருன்னா கண்டிப்பாக என் கூட ஜாயின் பண்ண போகிறாரு, கண்டிப்பாக என்னோட ப்ராடக்டை வாங்கிடுவார். என்னோட கண்ணை பார்க்காத வரைக்கும் தான் அவருக்கு டைமிங், அதுக்குள்ளேயும் அவர் எப்படியோ கிளம்பிடலாம். பட் என்னோட கண்ணை பார்த்துட்டாருன்னா 100% he is going to start with me, he is going to buy my products. This is my confidence, இதுதான் என்னோட கான்ஃபிடன்ஸ். நான் வந்து ஒருத்தரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, மேபி நான் ஒரு பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே, மேபி என்னோட ப்ராடக்ட்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, மேபி என் கம்பெனி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வரும்போதே டிசைட் பண்ணிடுவேன், கன்ஃபார்ம் இஸ் கோயிங் டு பை மை ப்ராடக்ட்ஸ், கன்ஃபார்ம் இஸ் கோயிங் டு மேக் அ சேல். 100%. திஸ் இஸ் த கான்ஃபிடன்ஸ், 100% பிலீவ். பிகாஸ் நம்ம கிட்ட இருக்கிற பிளான் இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம பிலீவ் பண்ணணும். நம்ம இன்னைக்கு வச்சிருக்க ப்ராடக்ட்ஸ் இந்த உலகத்தில் யாருக்கிட்டையுமே இல்லை, அது வி ஹேவ் த பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் பிலீவ் பண்ணணும். இன்னைக்கு என் டீமில் இருக்க நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நம்மக்கிட்ட 100% பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நம்மக்கிட்ட 100% செம்மையான பிளான் இருக்குது, அன்பீட்டபிள், நம்ம பிளான் அன்பீட்டபிளாக இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பிகாஸ் நம்மளோட இந்த பிளான், இந்த ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அன்பீட்டபிளாக இருக்கிறது அந்த 100% பிலீஃப் இருக்குது. ஸோ வென் யூ ஹேவ் பிலீஃப் யூ கேன் மேக் அ சேல். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் விஷயம் ரொம்ப கிளியர், 90% இஸ் பிலீஃப். ஸோ ஆஃப்டர் திஸ் செஷன், இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் மேபி நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா, மேபி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஒர்க்கில் இருக்கீங்கன்னா, அந்த கம்பெனி பற்றி, அந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி, அந்த பிளான் பற்றி எதுவுமே ஒன்று விடாமல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குங்க. ஒன்று விடாமல் எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிலீஃப் வரும். ஸோ இஃப் யூ ஹேவ் பிலீஃப், பிகாஸ் தட் ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அது மேலே பிலீஃப் இருக்கணும். கரெக்டாக இல்லையா? அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஒரு பிலீஃப் இருக்கணும். ஸோ பிலீஃப் இருந்தால் தான் நம்மளை இது பண்ண முடியும். ஒரு விஷயத்து மேலே நம்பிக்கை இருந்தால் தான் நம்ம அதை செல் பண்ண முடியும். So it's very very important, 90% is belief guys. So ask yourself a question at last, உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா அப்படின்னு. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது டிப், த மோஸ்ட் பிக்கஸ்ட் சீக்ரெட். நீங்கள் எந்த ஒரு விஷயங்கள் வீடியோவை பார்த்தாலும் சரி, எந்த ஒரு புக்கு பார்த்தாலும் சரி, இந்த ஒரு விஷயத்தை எழுதியிருப்பாங்க. இஃப் யூ வாண்ட் டு ஏர்ன் மணி, இஃப் யூ வாண்ட் டு மேக் அ சேல், இஃப் யூ வாண்ட் டு செல் சம்திங், ஃபர்ஸ்ட் டோன்ட் ட்ரை டு செல். உங்களோட கஸ்டமரையும் உங்கள் கெஸ்ட்டையும் சேல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நோபடி இன் திஸ் வேர்ல்ட் லைக் டு பி சோல்ட். இந்த உலகத்தில் யாருக்குமே விற்க பிடிக்காது, விற்கிறதுக்கு பிடிக்காது. இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட ஒரு பொருள் விற்கணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா அது எனக்கு பிடிக்காது. என்கிட்ட ஒரு பொருளை விற்க ட்ரை பண்ணுறீங்களா? நீங்கள் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது, காரில் போயிட்டு இருக்கும்போது, சிக்னல் வழியாக போயிட்டு இருக்கும்போது, அங்கே இருக்க ஒரு பீகார்காரன், ஒரு வடநாட்டுக்காரன் உங்ககிட்ட ஒரு பொருளை விற்க ட்ரை பண்ணுவான், பார்த்துருக்கீங்களா? அந்த பொருளை நீங்கள் வாங்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியுது அவன் உங்ககிட்ட விற்க ட்ரை பண்ணுறான்னு. நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை விற்க ட்ரை பண்ணாதீங்க, ஒருத்தவங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்டோ உங்கள் பிளானையோ ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா யூ ஆர் நாட் கோயிங் டு மேக் அ சேல் காய்ஸ். விற்க ட்ரை பண்ணாதீங்க. Nobody in this world is like to be sold. என்ன விற்க ட்ரை பண்ணாதீங்க. அபிஷேக்கை நீங்கள் சேல் எடுக்கணும்னா, அபிஷேக்க கிட்ட உங்கள் ப்ராடக்ட்ஸை விற்கணும்னா நீங்கள் என்கிட்ட அந்த ப்ராடக்ட் விற்க ட்ரை பண்ணக்கூடாது, என்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இன்றைக்கி இந்த மேன்ஃபோர்ட் பேஜில் ஒவ்வொரு நாளும் ரியல் பீப்புள், அதாவது ரெகுலராக வந்து விசிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களில் யாராச்சும் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கன்வின்ஸ் பண்ணேன்னா, நீங்கள் வந்து என்னோடய மேன்ஃபோர்ட் கண்டென்ட்டை பார்க்கணும், நிறைய கற்றுக்கணும். ஸோ யாரையுமே நான் வந்து கன்வின்ஸ் பண்ணலை, யார்கிட்டையுமே என்னோட கண்டென்ட்டை நான் செல் பண்ணலை. புரியுதா? தட் மீன்ஸ் ஐ எம் டூயிங் சம்திங் எல்ஸ். வேறு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறேன். அந்த ஒரு விஷயத்தினால தான் டெய்லி இவ்வளோ பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ இதை இந்த இடத்துல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ செகண்ட் டிப் என்ன? செகண்ட் டிப் என்னன்னா, த பிக்கஸ்ட் டிப் காய்ஸ், நல்லா கவனிங்க இந்த விஷயம். செகண்ட் டிப் என்னன்னா, focus on solving the problems. Focus on the guest goals. Focus on problems or goals. Focus on problems or goals. Goals or problems. This is the second tip. First tip enna, 90% belief வேணும். Belief தான் ரொம்ப முக்கியம். Belief இருக்கா, you are going to become successful. So second விஷயம் என்ன சொல்றதுன்னா, you have to focus on problems or goals or dreams. Focus dreams, ட்ரீம்ஸ், ஃபோக்கஸ். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் ஒரு சேல் பண்ணுறதில்ல. நீங்கள் கெஸ்ட்டோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறணும். கெஸ்ட்டோட ப்ராப்ளம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணணும். யோர் பிளான் ஷுட் சால்வ் த கெஸ்ட் ப்ராப்ளம். உங்கள் கஸ்டமரோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்கிறேன். ஒரு டாக்டர் கிட்ட
ஒரு நோயாளி, ஒரு பேஷண்ட் பிரச்சனையோட வருவானா இல்லை பிரச்சனை இல்லாமல் வருவானா? 100% பிரச்சனையோட தான் வருவான். கரெக்டா இல்லையா? அப்போ டாக்டர் கிட்ட ஒரு நோயாளி பிரச்சனையோட வந்தாதான் டாக்டர்னால சம்பாதிக்க முடியும். ஒருவேளை தமிழ்நாட்டில் மேபி எந்த இடத்துலையுமே நோயாளிங்களே இல்லைனா, எந்த நோயாளிங்க எந்த பேஷண்ட்டுக்குமே பிரச்சனையே இல்லைனா, டாக்டர்ஸ் ஆர் நாட் கோயிங் டு ஏர்ன். டாக்டர்ஸ் ஏர்ன் பண்ண போறதில்லை. காய்ஸ், நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நான் பிரச்சனையை விட்டு ஓடிக்கிட்டு இருக்கீங்க. தட் இஸ் அ லூசர்ஸ் ஆட்டிடியூட். That is a normal person attitude. Normal people go behind of money. Guys, don't try to make money. Money earn பண்ணனும் ட்ரை பண்ணும்போது you are going to lose. The most இந்த உலகத்தில் இருக்க 90% of the people, especially middle class and poor, they focus on money. உங்க காலேஜில் இருக்க ஒரே ஒருத்தர் தவிர எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறது பணம் 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 பணம். பின்னாடி போனீங்கன்னா you are going to lose. உங்க காலேஜில் இருக்க ஒரே ஒருத்தர் மட்டும் தான் மணியை ஃபோக்கஸ் பண்ணாம வேற ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணார். He is the richest man, your college owner. You have to decide right now. உங்க காலேஜில் இருக்க எம்ப்ளாயிஸ் மாதிரி ஆனுமா இல்லை காலேஜ் ஓனர் மாதிரி ஆனுமா? உங்களுக்கு உங்க எம்ப்ளாயிஸ் மாதிரி ஆனுனா go behind of money. சேல் பண்ணணும், அந்த கஸ்டமர் எப்படியாச்சும் வாங்க வைக்கணும், அந்த கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுங்க. You are not going to get any sale, you are not going to earn money. But காலேஜ் ஓனர் என்ன பண்ணுவார்? He gives opportunities. உங்களுக்கு எல்லாம் படிக்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காரு. உங்க எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, எந்த காலேஜில் டிகிரி படிக்க போறேன், எந்த காலேஜில் நல்லா படிக்க முடியும், அந்த காலேஜ் மூலியமா அவருக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா உங்க எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. He gave you a problem solving thing. உங்க பிரச்சனைக்கான சொல்யூஷன் கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க உங்க கெஸ்டோட உங்க கஸ்டமரோட ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். ஸோ ஒரு டாக்டர் கிட்ட நோயாளி பிரச்சனையோட வந்தாதான் டாக்டர் சம்பாதிப்பாங்க. அந்த நோயாளிக்கு எவ்வளோ நாளைக்கு பிரச்சனை இருக்கோ அவ்வளோ நாள் டாக்டர் சம்பாதிச்சிட்டே இருப்பாங்க. கைஸ், ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ணலை. இன்னைக்கு நான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல கிடைக்கல. உங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறேன். நீங்கள் கேட்குற டவுட்ஸ்க்கான ஆன்சர்ஸ் கொடுக்குறேன். அப்போ இன்னைக்கு உங்கள் கஸ்டமர் உங்கள் கெஸ்டோட ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்ககிட்ட இருக்க அந்த ப்ராடக்ட், உங்ககிட்ட இருக்க அந்த பிளான், உங்ககிட்ட இருக்க அந்த ப்ராடக்ட், உங்ககிட்ட இருக்க அந்த பிளான், உங்ககிட்ட இருக்கிற அந்த விஷயங்கள், அது உங்களோட கஸ்டமர் உங்க கெஸ்டோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணுதா? அவங்க ப்ராப்ளமை சால்வ் பண்ணா he is going to start. அது வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அந்த ப்ராடக்ட் வந்து 1 லட்ச ரூபா இருந்தாலும் அவன் வாங்க போறான். உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லிட்டா, அவனோட ப்ராப்ளமை சால்வ் பண்ற மாதிரி பண்ணணும். ஸோ ஒருவேளை அந்த கெஸ்ட் அந்த கஸ்டமர் சொல்கிறான் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, என் லைஃப் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னான்னா தட் மீன்ஸ் யூ ஹவ் டு ஃபோக்கஸ் ஆன் ஹிஸ் ட்ரீம்ஸ். அந்த கஸ்டமர் அந்த கெஸ்ட்டுக்கு ட்ரீம் இருக்கும், அவனுக்கு கோல்ஸ் இருக்கும். யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் நீட், யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் கோல்ஸ். அவன் கோல்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. Every businessman, every entrepreneur, every salesperson and every successful people knows what human people need. இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொருத்தனுக்கு என்ன வேணுங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஸ்டார் வந்து சூப்பர் ஸ்டார் விஜய் சார், அஜித் சார் இவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு மக்களுக்கு என்ன வேணுங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கு. தட் இஸ் வை தேர் சக்ஸஸ்ஃபுல். இன்னைக்கு ரிலையன்ஸ் அம்பானிக்கு மக்களுக்கு என்ன வேணுங்கிறது தெரிஞ்சிருக்கு, மக்களோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ கைஸ், உங்கள் கஸ்டமர்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கெஸ்ட்டு அவங்களோட பிரச்சனை, அவங்களோட தேவை என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் ப்ராப்ளம்ஸ், ட்ரீம்ஸ். ப்ராப்ளம்ஸ் ஆர் ட்ரீம்ஸ் ஆர் ட்ரீம்ஸ் ஆர் ப்ராப்ளம்ஸ். ஒருவேளை அந்த கஸ்டமர் கெஸ்ட்டுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணணும் உங்கள் பிளான் மூலிமா, உங்கள் ப்ராடக்ட் மூலிமா. நீங்கள் ஜஸ்ட் போய் அவங்ககிட்ட வந்து கம்பெனி பற்றியோ இல்லை ப்ராடக்ட்ஸ் பற்றியோ இந்த ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்கும், இந்த பெண்ணு சூப்பராக இருக்கும், இந்த ஷர்ட்டு செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால அவன் உங்ககிட்ட ப்ராடக்ட்டை வாங்க போகிறதில்ல. இந்த பிளான் மூலிமா இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதுனால அவன் வாங்க போகிறதில்ல. எல்லாருக்குமே தெரியும் இந்த உலகத்தில் ஏர்ன் பண்ண முடியும்னு. பட் அவனோட பிரச்சனை உங்களோட பிளான் மூலிமா சால்வ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத அவனுக்கு கிளியராக நீங்கள் புரிய வைக்கணும். ஸோ வெரி ஈஸிலி யூ கேன் மேக் அ சேல். ஸோ கெஸ்ட்டோட கஸ்டமரோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும், இல்லை கஸ்டமர் கெஸ்ட்டோட கோல்ஸை நீங்கள் நிறைவேற்றணும். ஸோ கைஸ், இன்னைக்கு உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். தட் இஸ் வை நீங்கள் என்னை தேடி வந்துட்டே இருக்கீங்க. புரியுதா? இன்பவுண்ட் அவுட்பவுண்ட்னு சொல்லுவாங்க. இன்பவுண்ட் மார்க்கெட்டிங், அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங்னா நம்ம தேடி போகணும் மக்களை. இன்பவுண்ட் மார்க்கெட்னா மக்கள் நம்மளை தேடி வருவாங்க. நாளைக்கு மக்களை தேடி போகல, மக்கள் என்னை தேடி வராங்க. ஒய்? பிகாஸ் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்தவங்க கிட்ட நான் என்ன பண்ணேன்னா அவங்களோட ப்ராப்ளமை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க அவங்க ப்ராப்ளமை ஹெல்ப் பண்ணுறதுக்கு சொல்யூஷன் கொடுத்தேன்.
அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். அப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது, உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்கள் கஸ்டமருக்கோ உங்கள் கெஸ்ட்டுக்கோ அவன் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு பிளானை கொடுங்க. அவனுக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னா, எஸ் நீங்கள் கொடுத்த பிளான் மூலிமா, நீங்கள் கொடுத்த ப்ராடக்ட் மூலிமா என்னோட பிரச்சனை தீருது, என்னோட கோல்ஸ் நிறைவேற போகுது அப்படின்னு நம்பிக்கை வந்துச்சுன்னா, த நெக்ஸ்ட் மினிட் இஸ் கோயிங் டு மேக் அ சேல். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணாதான் பிடிக்கும். நீங்கள் என்ன விற்க ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் ப்ராடக்டை, உங்கள் பிளானை, உங்களோட விஷயங்களை என்கிட்ட விற்க ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணினா எனக்கு உங்களை பிடிக்கும். அந்த கஸ்டமருக்கும் கிளைண்ட்டுக்கும், அந்த கஸ்டமருக்கும் அந்த கெஸ்ட்டுக்கும் உங்களை பிடிச்சா இஸ் கோயிங் டு மேக் அ சேல். நீங்கள் யூ ஹேவ் டு ஹெல்ப் தெம். கைஸ், ஆஸ்க் யுவர் செல்ஃப் அ கொஸ்டின். நீங்கள் உண்மையிலேயே உங்களோட கெஸ்ட்டு கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்களா? மேபி உங்களோட டீம்மேட்ஸ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்களா? கைஸ், ஹெல்ப் பண்ணுற ஒருத்தன் தான் வாழ்க்கையில் முன்னேறுவான். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஜார்ஜ் பர்னட் ஷா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஜார்ஜ் பர்னட் ஷா அவர் மிகப்பெரிய ட்ராமா ஆர்டிஸ்ட், மிகப்பெரிய புகழ் அவருக்கு. ஒரு நாள் என்னாச்சுன்னா அவருக்கு பயங்கரமாக உடம்பு சரியாக போச்சு. கைஸ், திஸ் ஸ்டோரி வில் சேஞ்ச் யுவர் லைஃப். ஸோ லிசன் வெரி கேர்ஃபுல்லி, பிகாஸ் இந்த ஸ்டோரியில் பயங்கரமான ஒரு விஷயம் இருக்குது. பிகாஸ் நீங்கள் எல்லாருமே மனசில் என்ன வச்சுட்டு இருக்கீங்களோ அதை நம்ம மாற்றணும். பிகாஸ் இன் திஸ் வேர்ல்டு, யாரோ என்கிட்ட கேட்டாங்க, இது ஈஸியா, இது கஷ்டமா அப்படின்னு கேட்டாங்க. இந்த உலகத்தில் எதுவுமே கஷ்டம் கிடையாது. இந்த உலகத்தில் எதுவுமே கஷ்டம் கிடையாது. எல்லாமே ஈஸி தான். அதுக்கான மைண்ட் செட்டும் அதுக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம கற்றுக்கிட்டா எல்லாமே ஈஸி தான். ஸோ ஜார்ஜ் பர்னட் ஷா அவர் மிகப்பெரிய ட்ராமா ஆர்டிஸ்ட். ஒரு நாள் அவருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியாக போச்சு. ஒரு நாள் அவருக்கு உடம்பு சரியாக போச்சு. அப்போ என்னாச்சு, பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டுக்கு டாக்டர் வருவாங்க. பணக்காரங்க டாக்டரை மீட் பண்ண போக மாட்டாங்க. அப்போ ஜார்ஜ் பர்னட் ஷா என்ன பண்ணுறாருன்னா, கால் பண்ணி, டாக்டர் டாக்டர் எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, என்னால் எந்திரிச்சு நிற்க கூட முடியல, என்னால் எந்திரிச்சு எதுவுமே பண்ண முடியல, என்னால் எந்திரிச்சு உட்கார கூட முடியல, சீக்கிரமாக வாங்க டாக்டர் அப்படின்னு டாக்டர் சொல்கிறார். இப்போ டாக்டர் ஜார்ஜ் பர்னட் ஷா வீட்டுக்கு போகிறார் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி. அங்கே போகும்போது ஜார்ஜ் பர்னட் ஷா அப்படியே படுத்து கிடக்கிறார். அந்த டாக்டர் ஜார்ஜை இப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்துக்கும்போது அந்த ஜார்ஜ் பர்னட் ஷா சொல்கிறார், இந்த மாதிரி, ஏன் சார் என்ன டாக்டர் என்னாச்சு, ஏன் இப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லை எதுவும் இல்லை, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது திடீர்னு டாக்டர் மயங்கி விழுந்துட்டார். படுத்திருந்த ஜார்ஜுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. டக்குன்னு ஜார்ஜ் என்ன பண்ணார்னா, அவர் பெட் விட்டு எந்திரிச்சு அந்த டாக்டரை தூக்கி அவர் பெட்டில் வச்சார். கைஸ், நோட் த பாயிண்ட். டாக்டரை தூக்கி பெட்டில் வச்சார். டாக்டர் தூக்கி பெட்டில் வச்சதுக்கப்புறம் அந்த ஜார்ஜ் என்ன பண்ணுறாருனா, அவரை அப்படியே எழுப்புறார், தண்ணி கொடுக்குறார். அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து அந்த டாக்டர் எந்திரிக்கிறார். எந்திரிச்சு அப்படியே மூச்சு விட முடியல அவரால். அப்படியே ஃபேன் வைக்கிறார், தண்ணி கொடுக்குறார். அப்புறம் அந்த டாக்டர் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப த்ரோட் ஒரு மாதிரியாக இருக்குது, ஏதாச்சும் குடிக்க தாங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஓடி போய் ஜார்ஜ் டீ போட்டு டீ கொண்டு வந்து டாக்டர் கொடுக்குறாரு. டீ குடிச்சதுக்கப்புறம் டாக்டர் அப்படியே கண்ணை மூடி தூங்கிட்டார். ஒரு 15 நிமிஷம் ஜார்ஜ் நின்றுட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. என்னடா ஆச்சு, என்னக்கு வைத்தியம் பார்க்க வந்தவர் திடீர்னு என்னாச்சு, அவரு மயங்கி விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்ன ஆச்சுன்னு அவருக்கு புரியல. அப்புறம் அந்த டாக்டர் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சதுக்கப்புறம் டாக்டர் எந்திரிச்சு, ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ் ஜார்ஜ் சார், ரொம்ப ரொம்ப நன்றி ஜார்ஜ் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்திரிச்சதுக்கப்புறம் ஜார்ஜ் சார் டாக்டர்கிட்ட கேட்குறாரு, ஓகே உங்களுக்கு பரவாயில்ல, எதுவும் பிரச்சனை இல்லை எதுவும் பிரச்சனை இல்லை, சரி சார் நான் கிளம்புறேன், நான் அடுத்த பேஷண்ட்டை பார்க்க போகணும், அதுக்கு முன்னாடி என்னோட ஃபீஸை கொடுத்துட்டிங்கன்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவர் அப்படியே ஷாக்கை இப்படியே பார்க்குறாரு. எனக்கு புரியல நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு. ஃபீஸை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா நான் கிளம்பிடுவேன். ஃபீஸா? நான் எதுக்கு ஃபீஸ் கொடுக்கணும்? இல்லை சார், எனக்கு டைம் ஆச்சு, எனக்கு பேசுறதுக்கு டைம் இல்லை, உங்களுக்கான அந்த டாக்டருக்கான ஃபீஸை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா கிளம்பிடுவேன். அப்போ ஜார்ஜ் ஒரு கோபத்தில் அவர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு வைத்தியமே பார்க்கல, நீங்கள் எனக்கு ட்ரீட்மெண்ட்டே பார்க்கல, நான் எதுக்கு உங்களுக்கு ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த டாக்டர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்ஸ் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அந்த டாக்டர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு கால் பண்ணி என்ன கம்ப்ளைண்ட் சொன்னீங்க, உங்களால் எந்திரிச்சு உட்கார கூட முடியலன்னு சொன்னீங்க, ஆனால் நீங்கள் எந்திரிச்சு நின்றுட்டு இருக்கீங்க, இப்போ உங்களால் தண்ணி கூட குடிக்க முடியலன்னு சொன்னீங்க, நீ எனக்காக போய் டீ போட்டு கொண்டு வரீங்க, உங்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே தீந்துருச்சு,
தட் மீன்ஸ் உங்களுக்கு குணமாயிருச்சு, ஸோ என்னோட டாக்டர் ஃபீஸை கேட்குறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அப்போ காய்ஸ், மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ உன்னோட வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசிச்சே இருந்தீங்கன்னா நீ வாழ்க்கையில் பிணமாக தான் கிடப்ப, நீ வாழ்க்கையில் கீழே தான் போகிற. உன் லைஃப்பை பற்றி மட்டும், உன் படிப்பை பற்றி மட்டும், உன்னோட வாழ்க்கையை பற்றி மட்டும், உன்னோட பணத்தை பற்றி மட்டும், உன்னை பற்றி மட்டும் யோசிச்சே இருந்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு டை, யூ ஆர் கோயிங் டு ஸ்ட்ரகிள். உன் லைஃப்பில் நிறைய பணம் பிரச்சனை பார்க்க போகிற. பட் நீ மற்றவனோட லைஃப்பை பற்றி யோசிச்சின்னா நீ வாழ்க்கையில் எந்திரிச்சு நிற்கலாம். பிகாஸ் ஜார்ஜ் வந்து அவன் லைஃப்பை பற்றி மட்டும் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் வந்து பெட்டில் படுத்து கிடந்தான். பட் வேற ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு ட்ரை பண்ணாமல் அவன் எந்திரிச்சு நிற்கிறான். ஸோ உங்களோட வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ செல்ஃபிஷாக இருக்க. காய்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செல்ஃபிஷாக இருக்க நிப்பாட்டணும். பிகாஸ் உன்னோட கெரியர், உன்னோட வாழ்க்கை, உன்னோட விஷயங்கள் அதை பற்றி யோசிக்கும் போது நீ வாழ்க்கையில் முன்னேற மாட்டேன். இந்த உலகத்தில் ஜெயிச்சவங்க எல்லாருமே பொதுநலமாக யோசிச்சாங்க, சுயநலமாக யோசிக்கல. நீ சுயநலமாக இருக்கக்கூடாது, பொதுநலமாக இருக்கணும். நான் என்னைக்குமே சுயநலமாக இல்லை. நான் எந்த அளவுக்கு நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ண முடியும், எத்தனை பேர் ஹெல்ப் பண்ண முடியும் யோசிச்சேன். நீ பிறந்திருக்க, வாழ்ந்துட்டு இருக்க, செத்துட்ட, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. நீ பிறந்திருக்க, செத்துட்டங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குமே தவிர இந்த நடுவில் நீ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றிருக்கணும். யூ ஹவ் டு லிவ் அ லைஃப் ஆஃப் லெகசி. நீ லைஃப் ஆஃப் லெகசி வாழணும். லெகசின்னு என்ன? நீ இறந்ததுக்கு அப்புறமா உன் பேர் இந்த மண்ணை விட்டு போகக்கூடாது. அப்போ அந்த மாதிரி நீ ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? நிறைய பேரோட மனசை டச் பண்ணணும், நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றணும், நிறைய பேரோட வாழ்க்கையை உன் ப்ராடக்ட்ஸ் மூலியமாவோ, உன் பிளான் மூலியமாவோ, இல்லை உன்னோட எனர்ஜி மூலியமாவோ, இல்லை மேபி உன் மூலியமாக ஏதோ ஒன்று மாற்றணும். எவ்வளோ பேரை மாற்ற முடியுமோ மாற்றணும். பிகாஸ் இந்த உலகத்தில் நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம்னா மற்றவங்களுக்காக தான் பிறந்திருக்கோம். அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த உலகத்தில் உங்களுக்காக நீங்கள் பிறக்கல. ஜீசஸ் வந்தார், நிறைய பேருக்காக இருந்தார், கிளம்பிட்டார். முகமது நபி வந்தார், நிறைய பேருக்காக இருந்தார், கிளம்பிட்டார். இந்த உலகத்தில் வந்து ஒவ்வொரு காடோட என்ன சொல்கிறது மெசேஞ்சர்ஸும் சரி, காடுன்னு சொன்னவங்களும் சரி, எல்லாருமே அவங்களுக்காக வாழல. இந்த உலகத்தில் மற்றவங்களுக்காக வாழ்ந்தாங்க. உண்மையான சந்தோஷம் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கல, உங்களை சுற்றி இருக்கவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அது ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும். யூ ஹவ் டு ஹெல்ப் யுவர் ஃப்ரெண்ட், யூ ஹவ் டு ஹெல்ப் யுவர் கெஸ்ட். உன் ப்ராடக்ட் மூலிமா, உன் பிளான் மூலிமா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ உன்னோட கெஸ்ட்டுக்கு, உன்னோட கஸ்டமருக்கு ப்ராப்ளம் இருக்கா, அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்னு பாரு. உன் ப்ராப்ளமை சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாத. உன் ப்ராப்ளமை சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணினா நீ வாழ்க்கையில் கீழே தான் போகிற. If you blame yourself, you will get nothing in your life. If you blame yourself, you will get everything in your life. So guys, ரொம்ப சிம்பிள். நீ மற்றவனை ப்ளேம் பண்ணும்போது உனக்கு என்ன கிடைக்கும்? எதுவுமே கிடைக்காது. பட் ஒன்றை ப்ளேம் பண்ணினா நீ வாழ்க்கையில் மேலே போவ. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். உன்னோட கெஸ்ட்டோட, உன்னோட கஸ்டமரோட, உன்னை சுற்றி இருக்கவங்களோட ப்ராப்ளம்ஸை நீ தீக்கணும். உன் ப்ராப்ளம்ஸ் பற்றி பேசாத. உனக்கு சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு ஒரே வழி தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, எப்படி சந்தோஷமாக இருக்கிறது? உன்னோட சந்தோஷத்தை பற்றி மறந்துரு, உன்னை பற்றி மறந்துரு, உன்னை பற்றி மறந்துட்டு சுற்றி இருக்கவங்களோட பிரச்சனை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாலே வாழ்க்கை செம ஹாப்பியாக இருக்கும், வாழ்க்கை செம சந்தோஷமாக இருக்கும். இதுதான் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஸோ கைஸ், செகண்ட் டிப் முடிஞ்சது. ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்ன? 90% பிலீஃப், 10% ஸ்கில்ஸ். நீ பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட் மேலே, கம்பெனி மேலே, அந்த பிளான் மேலே, ஓ மேலே நம்பிக்கை இருந்தால் தான் யூ கேன் மேக் அ சேல். செகண்ட் விஷயம், யூ ஹவ் டு ஹெல்ப் பீப்புள். உன் கெஸ்ட்டை மீட் பண்ணும்போது, உன் கெஸ்ட் கிட்ட ஃபோனில் பேசும்போது அவனை வந்து பணமாக பார்க்காத. அவன் சேல் ஆனால் எனக்கு பணம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது. அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவனை ஜெயிக்க வைக்கணும். அவன் ட்ரீம்ஸ் ஓன் ட்ரீம்ஸாக நினைக்கணும், அவன் கோலை ஓன் கோலாக நினைக்கணும். ஆட்டோமேட்டிக்காக ஜெயிக்க போகிறேன். மூணாவது டிப் கைஸ், மூணாவது டிப் ரைட். ஸோ மூணாவது டிப் ரொம்ப முக்கியமான டிப் ரைட். எப்படி சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. இப்போ சேல் எப்படி பண்ணணும்னு சொல்லியாச்சு. இப்போ சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ரைட். ஸோ எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை எத்தனை பேர் பகவத்கீதா படிச்சிருக்கீங்கன்னு தெரில ரைட். நீங்கள் மேபி என்ன ரிலீஜன் இருந்தாலும் சரி, ரிலீஜன் பேஸ் பண்ணி நான் சொல்லலை ரைட். பட் பகவத்கீதா படிச்சிருந்தீங்கன்னா, அதை பற்றி புரிஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் இருக்க ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன் ரைட். ஸோ அமேசிங் சீக்ரெட்ஸ் ஆஃப் பகவத்கீதா. ஓகே ரைட். தட் மீன்ஸ் இட்ஸ் அ ஹோலி புக். கரெக்டா இல்லையா? ஸோ இது வந்து பகவத்கீதா கிடையாது. ஸோ பகவத்கீதாவோட முக்கியமான சீக்ரெட்ஸ் மட்டும் இருக்கிற ஒரு புக்கு. ஓகே. ஸோ இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி, எவ்வளோ 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இந்த புக்கை வாங்கி இதை படிக்க ஆரம்பித்தேன் ரைட். ஸோ மேபி நீங்கள் எந்த ஹோலி புக்லேயோ சரி, பைபிளோ குரானோ இல்லை எந்த சக்ஸஸ்ஃபுல் புக்லேயோ சரி ஒரு விஷயத்த பயங்கரமாக போட்டிருந்தாங்க. ஸோ இந்த புக்லேயும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த புக்கு எதை பற்றி, பகவத்கீதா எதை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரைட். பகவத்கீதா வந்து பார்த்தீங்கன்னா காட் கிருஷ்ணா பற்றியும் அண்டு அவரோட ஸ்டூடெண்ட் அர்ஜுனா பற்றியான ஒரு ஸ்டோரி தான். அவங்க 2 பேருக்குள்ளே இருக்க மென்டர்ஷிப் ரைட். ஸோ காட் கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா மென்டர் பண்ணுவார்.
மென்டர்ஷிப் பண்ணுவார். யாருக்குன்னா அர்ஜுனாக்கு. ஸோ அர்ஜுனா வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கி போர் ஜெயிப்பார். ரைட். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடக்கும், உங்களுக்கு தெரியும் மகாபாரத்தில். ஸோ அதை பற்றி தான். ஸோ இந்த புக்கில் இருக்க ஒரு சீக்ரெட் தான் நான் சொல்ல போகிறேன். இதை நான் கற்றுக்கிட்டேன் என்னோட லைஃப்பில், என்னோட பிஸ்னஸில். சேல்ஸ் பயங்கரமாக போச்சு, பிஸ்னஸ் பயங்கரமாக பூம் ஆச்சு. நான் நினச்சது எல்லாமே நடந்துச்சுன்னே நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஸோ அந்த டிப் என்ன, அந்த சீக்ரெட் என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ காட் கிருஷ்ணா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் உங்கள் கூட இருந்தாலும் நீ களத்தில் இறங்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாரு. கடவுள் உங்கள் கூட இருந்தாலும், மேபி நீங்கள் வந்து கடவுள்கிட்ட போய் வேண்டுறீங்க, கடவுளை என் வாழ்க்கையை மாற்றிரு அப்படின்னு கடவுளை சொல்லலாம். கடவுள் உங்கள் கூட தான் இருக்காரு. பட் இருந்தாலும் நீங்கள் களத்தில் இறங்கணும். என்னதான் காட் கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனு கூட இருந்தாலும் அர்ஜுன் களத்தில் இறங்கி துரியோதனை ஜெயிச்சாரு, அந்த போரில் ஜெயிச்சாரு. ஸோ கடவுள் உங்கள் கூட இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே பண்ணாட்டியும் நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் தான் பட போகிறீங்க. கடவுளை உட்காந்து வேண்டிட்டு இருக்கிறனால மட்டும் உங்கள் வாழ்க்கை போக போகிறது இல்லை. நீங்கள் கடவுள் உங்கள் கூட இருந்தாலும், பிகாஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், எல்லாருக்குமே கடவுள் இருக்காங்க, எல்லாருக்குமே காடுங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு இருந்துட்டும். ஏன் இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன ரிலிஜன் வேணா இருக்கலாம், ஓகே, ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நான் வந்து பாயிண்ட் தான் சொல்கிறேனே தவிர வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் என்ன ரிலிஜன் வேணா இருக்கலாம், ஓகே, பட் அந்த ரிலிஜனில் எல்லாருக்கும் ஒரே காடு தான் இருக்கான். அப்போ அதே ரிலிஜனில் இருக்க ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான், ஒருத்தர் கஷ்டப்படுறான். என்ன அர்த்தம் அது? அதாவது கிறிஸ்டியனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா, ஒருத்தர் பூவராக இருக்கான். ஹிந்துலேயும் ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா, பூவராக இருக்கான். அப்போ காட் நம்மளுக்கு எல்லாமே ஒன்று தான், கரெக்டா இல்லையா? பட் கடவுள் நம்ம கூட இருந்தாலும் நம்ம உழைப்ப போட்டாத ஜெயிப்போங்கிறது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நீங்கள் வெறும் சும்மா கடவுளை நம்பிட்டு என் வாழ்க்கை மாறின்னு நினச்சிட்டு இருக்கிறது வந்து முட்டாள்தனம். நீங்கள் கடவுளே உங்கள் கூட இருந்தாலும் நீங்கள் உழைப்ப போடணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். ரைட். அப்போ இன்னைக்கு நம்ம கூட கடவுளை நம்ம நேரில் கூட பார்த்ததில்ல. பட் இந்த புக்கில் போட்டிருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுனா வந்து கிருஷ்ணாவை நேரில் பார்த்து கடவுள்கிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டார் எல்லாத்தையுமே. கடவுள் டைரக்டாக வந்து சொல்லி தந்தார். நான் வந்து கடவுள் கிடையாது, நான் உங்களுக்கு சொல்லி தந்துருக்கேன். நான் சொல்லி தரது மூலியமாவே நீங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் ஜெயிச்சுட்டு இருக்கீங்க, கரெக்டா இல்லையா? அப்படின்னு இருக்கும்போது கடவுளே கூட இருக்கும்போது அப்போவும் ஒரு உழைப்பு போட்டார். ஸோ அப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஸோ யூ ஹேவ் டு கிவ் மோர். புரியுதா? நீ வந்து நிறைய உழைப்பு போடணும். உனக்கு வந்து கம்மியாக கிடைச்சாலும் நீ நிறைய உழைப்பு போடணும். உனக்கு எவ்வளோ கிடைக்குதுங்கிறத பற்றி யோசிக்காத. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இந்த புக்கில் போட்டிருக்கு. அண்ட் நீங்கள் வந்து எந்த ஒரு குரானோ பைபிளோ எந்த ஒரு புக்கில் போய் பார்த்தாலும் கண்டிப்பாக அந்த ஒரு டாபிக் போட்டிருக்கும். எந்த சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோட புக்கை பார்த்தாலும் ஒரு டாபிக் போட்டிருக்கும், நீ உழைப்பு நிறைய போடணும், எதிர்பார்ப்பு கூடாது அப்படின்னு போட்டிருக்கு. ரைட். மேபி நீ ஸ்டார்டிங்கில் நிறைய உழைப்பு போடுவேன், பட் உனக்கு கிடைக்கிறது கம்மியாக இருக்கும். இப்போ உனக்கு கிடைக்கிறது கம்மியாக இருக்கிறதுனால நீ உழைப்பு போடுறதை கம்மி பண்ணக்கூடாது. யூ ஹேவ் டு கிவ் மோர். நீ நிறைய எஃபோர்ட்ஸ் போடணும், நீ நிறைய உழைப்பு போடணும். உனக்கு கிடைக்கிறதோட நீ அதிகமான உழைப்பு போடணும். இதுதான் தேர்ட் டிப் கைஸ். தேர்ட் டிப் தான் இருக்கிற முக்கியமான டிப். நான் அல்டிமேட்டாக ஃபாலோ பண்ணுற இந்த டிப் தான். உனக்கு கிடைக்கிறதோட நீ அதிகமாக போடணும். உனக்கு கிடைக்கிறதோட நீ அதிகமான உழைப்பை போட்டேன்னா கூடிய சீக்கிரத்திலேயே நீ போடுற உழைப்போட கிடைக்கிறது அதிகமாக மாறும். ஐ வில் ரிப்பீட் அகெயின் நாங்கள் நல்லா கிளியராக கவனிங்க, ஓகேவா? உனக்கு கிடைக்கிறதோட, உனக்கு கிடைக்கிற ரிசல்ட்டோட, உனக்கு கிடைக்கிற அவுட்புட்டோட நீ இன்புட்டை உன்னோட உழைப்பை அதிகமாக போட்டேன்னா, உனக்கு கிடைக்கிற அவுட்புட்டோட, உனக்கு கிடைக்கிற ரிசல்ட்டோட உன்னோட உழைப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா கூடிய சீக்கிரத்தில் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்னா, நீ போடுற எஃபோர்ட்டோட உன் அவுட்புட் ரொம்ப பெருசாக இருக்கும்னு சொல்கிறேன். ஸோ கைஸ், நீங்கள் எல்லாருமே பண்ணிட்டு இருக்க மிகப்பெரிய தப்பு ஒரு பிஸ்னஸ்லையோ இல்லை உங்கள் ஒர்க்லையோ ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு உழைப்பு போடும்போது உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும் போது நீங்கள் விட்டுடுறீங்க. நீங்கள் ஒரு உழைப்பு போடும்போது நீங்கள் கம்மியாக கிடைக்கும் போது விட்டுடுறீங்க. நீங்கள் வந்து மேபி ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு பொண்ணை ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு லவ் ஓகே சொல்லணும்னு. மேபி ஏதாச்சும் ஒரு பையனை ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்ச பையனை பொண்ணும். பட் அந்த பொண்ணை ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அது ஒரே நாளில் உங்களால் யாரோட மனசு ஜெயிக்க முடியாது, கரெக்டா இல்லையா? அதுக்கான டைம் எடுக்கும். மேபி யாரையாச்சும் நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும்னா அது ஒரே நாளில் நடக்கும் நம்ம சொல்ல முடியாது. மேபி நீங்கள் நிறைய உழைப்பு போடுவீங்க, பட் கிடைக்கிறது கம்மியாக இருக்கும். கிடைக்கிறது கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு உழைப்பு போடுறத நிப்பாட்டிடாதீங்கன்னு சொல்கிறேன். பிகாஸ் நீங்கள் கிடைக்கிற அதாவது கிடைக்கிற அவுட்புட்டோட இன்புட்டு ஜாஸ்தியாக போடுன்னு சொல்கிறேன். மேபி உனக்கு 1000 ரூபா தான் இன்கம் வந்திருக்குன்னா நீ போடுற எஃபோர்ட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு இருக்குன்னு சொல்கிறேன். கைஸ், இது ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. we are going to win. கன்ஃபார்ம் நம்ம ஜெயிக்க போகிறோம். கன்ஃபார்ம் we are going to become successful. கன்ஃபார்ம் நம்மளவே ஹாப்பியாக இருக்க போகுது. நம்மனால நிறைய பேரோட வாழ்க்கை மாறப்போகுது. கன்ஃபார்ம் இது நடக்க போகுது. பட் இன்னைக்கு அது நடக்கலை. ஆனாலும் நம்ம உழைப்பு போடுற நிப்பாட்டக்கூடாது. நான் எப்போவுமே உங்கள்கிட்ட சொன்ன ஒரு விஷயந்தான், வாழ்க்கை நல்லா சந்தோஷமாக போயிட்டு இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கிறவன் பெரிய ஆள் கிடையாது.
வாழ்க்கை மோசமாக போயிட்டு இருக்கும் போது பல்ல காட்டி சிரிக்கிறான் தெரியுமா, அவன் தான் பெரிய ஆள். ஸோ என்ன நடந்தாலும் சரி அந்த இடத்துல நம்ம உழைப்பு போடுற நிப்பாட்டக்கூடாது. ஸோ உனக்கு கம்மியாக கிடைக்குதுன்னு அதிகமாக இன்புட் போடுற நிப்பாட்டக்கூடாது. ஸோ கைஸ் ரொம்ப சிம்பிள், உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து உங்களோட லிமிட்ஸை ஸ்ட்ரெச் பண்ணணும். உங்கள் லிமிட்ஸை நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணணும். நீங்கள் நார்மலாக போடுற எஃபோர்ட்டோட இன்னும் அதிகமாக போடணும். திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். நீங்கள் போடுறது ரொம்ப கம்மி. நிறைய எஃபோர்ட்ஸ் போடணும், நிறைய உழைப்பு போடணும். இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் த ட்ரீம், அந்த ட்ரீம் கார் உங்கள் வீட்டில் இருக்கணும்னா இந்த எஃபோர்ட் பத்தாது. உங்கள் அப்பா அம்மா முகத்தில் எப்போவுமே சிரிப்பு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த எஃபோர்ட் பத்தாது. உங்கள் லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக யங் ஏஜில் உங்கள் பைக் கார் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா இந்த எஃபோர்ட் பத்தாது. நிறைய பேரோட லைஃப்பை உங்களால் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த எஃபோர்ட் பத்தாது. இப்போ நீங்கள் போட்டுட்டு இருக்க எஃபோர்ட் பத்தாது. எவ்வளோ கிடைக்குதுன்னு யோசிக்காதீங்க. எதிர்பார்த்து ஒரு விஷயம் பண்ணுறவன் உண்மையான மனுஷன் கிடையாது. எதிர்பார்க்காதீங்க கைஸ். நான் என்ன எதிர்பார்க்குறேன், இன்னைக்கு மேபி என்னோட கண்டென்ட்டை நிறைய பேர் வீடியோஸில் பார்த்துருக்காங்க. அந்த வீடியோ மேபி நிறைய கண்டென்ட் மேபி காப்பி பண்ணிட்டு போகலாம். நிறைய பேர் மேபி வேறு ஏதோ வீடியோஸில் கூட போடலாம், ரைட்? பட் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. பட் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்னா உங்கள் ப்ராப்ளம்ஸ் மாறுதா, உங்கள் ப்ராப்ளம் சொல்யூஷன் கிடைக்குது, அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ நான் எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கேன். எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு நான் பார்க்குறது இல்லை. இன்றைக்கி எத்தனை பேர் லைவ் வராங்க, இன்றைக்கி எத்தனை பேர் இன்ஸ்டா லைவ் வராங்க, அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் நம்மளை லைக் பண்ணுறாங்க, அதெல்லாம் நான் எதுவுமே பார்க்க மாட்டேன். எனக்கு கிடைக்கிறதோட நான் அதிகமாக போட்டுக்கிட்டே இருப்பேன், நிப்பாட்டவே மாட்டேன். சிரிச்சுக்கிட்டு போடுவேன், சந்தோஷமாக உழைப்பு போடுவேன், சோகமாக போடவே மாட்டேன். சோகமாக போடுறான்னா அவன் உழைப்பு போடலை, அவன் வந்து பார்த்தீங்கன்னா சோகத்தை கண்ணீரை தான் போடுறான். யாருக்கு இங்கே கண்ணீர் வேண்டாம். இந்த உலகத்திலே மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் யார் தெரியுமா? கடவுள் தான். கடவுள் கிட்ட நம்ம ஒரு விஷயம் கொடுக்காம அவர் திருப்பி கொடுக்க மாட்டார். கடவுள் என்ன கேட்குறாரு? உழைப்பு கேட்குறாரு, உன்னோட ஸ்வெட்டு கேட்குறாரு, உழைப்பு கேட்குறாரு, உன்னோட ஸ்வெட்டு கேட்குறாரு, உன்னோட எனர்ஜி கேட்குறாரு, உன்னோட நேரத்தை கேட்குறாரு. நீ இந்த காருக்கு இந்த நேரத்தை கொடுக்க ரெடியாக இருக்கியா? நான் அந்த காரை உன்னோட வாழ்க்கையில் தரேன். ஸோ கைஸ், கடவுளுக்கு என்ன வேணுமோ அது கொடுங்க. கடவுள் என்ன கேட்குறாரு? நம்பிக்கை கேட்குறாரு. நீ ஒன்றை நம்பினாலே நீ கடவுள் நம்பிக்கிறன்னு அர்த்தம். பிகாஸ் கடவுளோட கிரியேஷன் தான் நம்மும், கரெக்டா இல்லையா? கடவுளோட கிரியேஷன் தான் நாமும். அப்போ நம்மளை நம்ம நம்பினா அது கடவுளை நம்புற மாதிரி தான். நீ உன்னை நம்பு, என்ன ஆனாலும் சரி, உன்னை பிலீவ் பண்ணு, உன்னை நம்பு. பிகாஸ் உன்னால் என்ன பண்ண முடியும்னு உனக்கே தெரியும், நீ பண்ண ஆரம்பிச்சதே தெரியும். ஸோ எவ்வளோ கிடைக்குதுன்னு யோசிக்காத, அதிகமான உழைப்பை போடு. உனக்கு என்ன வேணுமோ, இந்த உலகத்தில் உனக்கு என்ன வேணுமோ, அந்த பொண்ணு பிடிக்குமா, பையன் பிடிக்குமா, இல்லை மேபி உனக்கு அந்த படிப்பு அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுமா, உனக்கு என்ன வேணுமோ கிடைக்கிறத பற்றி யோசிக்காத. எவ்வளோ கொடுக்க முடியுமோ யோசி. எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நிறையவே உனக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் கைஸ் 3 டிப்ஸ் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இது ரொம்பவே போதுமான விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம், பிலீஃப். 90% பிலீஃப் வேணும். உங்கள் ப்ராடக்ட் மேலே, உங்கள் பிளான் மேலே, உங்கள் கம்பெனி மேலே வேணும். பிலீஃப் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஸோ பிலீஃப் எப்போ வரும்? கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும், எல்லாமே தெரிஞ்சுக்கணும், எல்லாமே கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும். எல்லாமே கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிலீஃப் வரும். ஸோ 90% பிலீஃப் வில் மேக் சேல்ஸ். செகண்ட் விஷயம், டோன்ட் ட்ரை டு செல். யாரையும் விற்க ட்ரை பண்ணாதீங்க. ஹெல்ப் பீப்புள். கைஸ், இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு பிஸ்னஸ் இருக்கா, இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு பிளான் இருக்கா, உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்கா, த்ரூ தோஸ் ப்ராடக்ட்ஸ், த்ரூ தோஸ் பிளான், த்ரூ தோஸ் பிஸ்னஸ், த்ரூ தட் பிஸ்னஸ் சேஞ்ச் த லைஃப் ஆஃப் பீப்புள். பீப்புளோட லைஃப்பை மாற்ற ட்ரை பண்ணுங்க. பட் அது ஒரே நாள் நடக்காது. இட் வில் டேக் மந்த்ஸ் அண்ட் இயர்ஸ். ஒரு பிஸ்னஸ்னா, ஒரு சேல்ஸ்னா, ஒரு ஒர்க்குனா 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் ஆகும் க்ரோத் வரக்கு. எஸ், யூ வில் earn money. I'm talking about growth. What type of growth? Explosive growth, which is going to make you a millionaire, which is going to make a millionaire. So second விஷயம், ப்ராப்ளம்ஸ், ட்ரீம்ஸ். கெஸ்டோட ப்ராப்ளம்ஸ், கெஸ்ட்டுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுங்க. கெஸ்ட்டுக்கு ட்ரீம்ஸ் இருக்குன்னா ட்ரீம்ஸை எப்படி நிறைவேற்ற முடியும்னு காமிங்க. அவன் ட்ரீம்ஸை நிறைவேற்றுங்க, அவன் ப்ராப்ளம்ஸை சேஞ்ச் பண்ணுங்க. சிம்பிள் சிம்பிள், ரைட் ரைட். மூணாவது விஷயம், கிடைக்கிறதோட நிறைய உழைப்பு போடணும். Right now I am going to teach you a last thing, law of success average. Law of success average. தமிழ்நாட்டில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரிலீஜன் கிடையாது, கரெக்ட் இல்லையா? பட் ஸ்டில் அந்த ரிலீஜன் ஃபேமஸ் தான். தமிழ்நாட்டில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ஃபேன் கிடையாது, எல்லாருமே தலை ஃபேன் கிடையாது, எல்லாருமே ஒரு ஆக்டரோட ஃபேன் கிடையாது. பட் ஸ்டில் இந்த ஆக்டர் சக்ஸஸ்ஃபுல் தான். தமிழ்நாட்டில் எல்லாருமே இன்ஜினியரிங் படிக்கிற கிடையாது, ஸ்டில் இன்ஜினியரிங் சக்ஸஸ் தான். இன்ஜினியரிங் மூலிமா காலேஜோட சம்பாரிச்சுட்டு தான் இருக்காங்க.
ஒரு ஒரு தமிழ்நாட்டில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டட் கிடையாது, பட் ஸ்டில் மொரட்டு சிங்கிள் நிறைய பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் எல்லாருமே சிங்கிள் கிடையாது, பட் ஸ்டில் கமிட்டட் பீப்புள் இருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விஷயத்தை தான் எல்லாமே பண்ணுவாங்கன்னு சொல்லலை. ஸோ அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட உங்களை பற்றி, உங்கள் ப்ராடக்ட்ஸ் பற்றி, உங்கள் பிளான் பற்றி சொல்கிறீங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக வாங்கணும்னு நினைக்காதீங்க, புரியுதா? ஆனாலும் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க. ஸோ என்ன சொல்கிறேன்னா, 10 பேர்கிட்ட நீங்கள் வந்து உங்கள் பிளானை காமிக்கிறீங்கன்னா 8 பேர் கண்டிப்பாக அதை சீரியஸாக கவனிப்பான். 10 பேர்கிட்ட நீங்கள் உங்கள் பிளானை காமிக்கிறீங்கன்னா 8 பேர் கண்டிப்பாக அதை சீரியஸாக கவனிப்பாங்க. 10 பேர்கிட்ட நீங்கள் உங்கள் பிளானை காமிக்கிறீங்கன்னா 8 பேர் அதை சீரியஸாக கவனிப்பாங்க. 2 பேர் என்ன பண்ண மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்க. மேபி இப்போ இந்த லைவ் செஷனுக்குள்ள வந்துட்டு நிறைய பேர் போயிட்டு இருப்பாங்க, கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க, கவனிக்க மாட்டாங்க. பட் இது எவ்வளோ சூப்பரான டாபிக்ங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியாது சரி கவனிக்க மாட்டாங்க. இப்போ அவங்களை என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, தெரியல எனக்கு, அதே மாதிரி தான் உங்களுக்கு தெரியல, விட்டுருங்க, புரியுதா? ஸோ 10 ப்ரெசன்டேஷன் பண்ணிங்கன்னா, 10 பிளான் பண்ணிங்கன்னா 8 பேர் நல்லா கவனிப்பாங்க. 8 பேர் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு 4 பேர் சாக்கு போக்கு சொல்லுவாங்க, எனக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எனக்கு இதனால, எனக்கு அதனால அப்படி சொல்லிட்டு கடைசியில் 4 பேர் கண்டிப்பாக சேல் ஆவாங்க. ஸோ 10 பிளான் பண்ணிங்கன்னா 10 பேர்கிட்ட 10 கஸ்டமரை மீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மினிமம் 4 பேராச்சு உங்களோட ப்ராடக்ட்டோ உங்கள் பிளானையோ உங்கள் கம்பெனி கிட்ட வாங்குவாங்கன்னு சொல்கிறேன், புரியுதா? ஸோ அப்போ என்ன ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழைப்பு தான், ரைட்? அது கூட 2 விஷயம் நான் சொன்னேன், ரைட்? உங்களோட நோக்கம் ரொம்ப முக்கியம். தப்பான நோக்கத்தோட பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதே பணம் சம்பாதிக்கணும், எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், பணம் சம்பாதிக்கணும்னு பிஸ்னஸ் ஆரம்பித்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே கீழே போயிருக்காங்க, புரியுதா? பட் நிறைய பேரோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும், நிறைய பேருக்கான ஒரு தேவையை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்களோட பிஸ்னஸ் தான் எங்கேயோ கொண்டு போயிருக்கு, ரைட்? ஸோ கைஸ், உங்கள் பிஸ்னஸை பூம் பண்ணுமா, இந்த 3 டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆக போகுது. யூ ஆர் கோயிங் டு பிகம் த சேல்ஸ் மாஸ்டர், யூ ஆர் கோயிங் டு பிகம் த பிகஸ்ட் ஆண்டர்ப்ரனர். அண்ட் உங்கள் லைஃப் மூலிமா உங்களோட நிறைய பேருக்கு உங்கள் லைஃப் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்க போகுது, ரைட் கைஸ்? ஸோ ஹோப் இன்னைக்கு செஷன் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, நிறைய விஷயம் கற்றுக்கிருந்துருப்பீங்க, ரைட்? ஸோ அட் லாஸ்ட் தேங்க்யூ அட் லாஸ்ட். ஸோ இன்னைக்கு செஷன் எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு செஷன் மூலிமா, இன்னைக்கு டாபிக் மூலிமா உங்கள் லைஃப் நாளைக்கு சேஞ்ச் ஆக போதா, நாளைக்கு நிறையா ரிசல்ட்ஸ் வரப்போதா அப்படிங்கிறது மட்டும் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ 30 செகண்ட்ஸ் டைம். ஸோ உங்களோட கமெண்ட் ரெஸ்பான்ஸ், பியூட்டிஃபுல்லான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு நான் இந்த வீடியோவை எண்ட் அப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே guys, thank you. ஸோ ரெடி. ஸோ நாளைக்கு டாபிக் இன்னும் சூப்பராக இருக்க போகுது, ஸோ உங்களுக்கு தேவையானதாக இருக்க போகுது, ரைட்? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.